இங்கே ஒரு டாக்டர் நடந்து போனப்ப பையனோட பல்ஸ் ஆக்சிமீட்டர் எடுத்திருக்கிறத பார்க்குறாங்க. தெரியாமல் எடுத்திருப்பானோன்னு மாட்ட போனப்ப அவனுக்கு சுத்தமாக பல்ஸே இருக்காது. உடனே எமர்ஜென்சி பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு சிபிஆர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு நர்ஸ் வேற ரூமில் இருக்கிற டாக்டர் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அப்சர்வேஷனில் இருந்த பேஷண்ட்டை சுத்தமாக ஞாபகம் இல்லை. அப்போ தான் அந்த டாக்டருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு நர்ஸ் அப்சர்வேஷன் ரூமில் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான்னு சொன்னது ஞாபகம் வருது. ஆக்சுவலி அந்த பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு அட்மிட் பண்ணும்போது நார்மலாக தான் இருந்திருப்பான். அதனால் அவனை அப்சர்வேஷனில் வச்சுட்டு அவன் கூட வந்த சீரியஸான பேஷண்ட்டை ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பையனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு இந்த டாக்டர் பயத்தோட பார்க்க ஓடுறாரு. ஆனால் அங்கே இன்னும் சிபிஆர் பண்ணிட்டே இருப்பாங்க. அதை பார்த்ததும் செம்ம கில்ட்டில் அவனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு ப்ரே பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் அந்த பையனை காப்பாற்ற முடியாது. அண்ட் அங்கே அவங்க அம்மாவால் நம்பவே முடியல. பிகாஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த பையன் கால் பேசிட்டு இருந்திருப்பான். ஆனால் அவங்களுக்கு அழுகையை விட கோவம் தான் ரொம்ப அதிகமாக வந்துச்சு. அப்போ தான் அங்கே நடக்கிற விஷயம் தெரிஞ்சுட்டு ஹாஸ்பிட்டல் டைரக்டரே நேராக வந்துடுவார். அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பையனோட அம்மா சாதாரண ஆள் இல்லை, கவர்மெண்ட்டில் பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்கன்னு. ஸோ அவங்க டைரக்டர்கிட்ட எதுக்கு என் பையனை உடனே ட்ரீட் பண்ணலன்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட கேர்லெஸ்ஸால் தான் என் பையன் செத்துட்டான் அண்ட் உங்கள் எல்லாரையும் கோர்ட்டில் நிறுத்துறேன்னு கத்துறாங்க. அதே டைமில் அந்த டாக்டர் அவனால தான் இந்த பையன் செத்துட்டான்னு ரொம்ப கில்ட்டியாக நிற்கிறாரு. அதுக்கப்புறமா அங்கே வந்த சீஃப் டாக்டர் உங்கள் பையனை நாங்கள் இக்னோர் பண்ணலை, அதை விட முக்கியமான கேஸை பார்த்துட்டு இருந்தோன்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே பையனோட அம்மா கடுப்பில் என் பையன் செத்துட்டான், இதை விட முக்கியமான கேஸ் எதுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி அந்த பையன் கூட வந்த 2 செக்யூரிட்டிஸ்க்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கும். அதில் ஒருத்தவருக்கு ஹார்ட் பீட்டே இருந்திருக்காது. அதே நேரத்தில் பையன் ஃபோனில் பேசுகிற அளவுக்கு நார்மலாக தான் இருந்திருப்பான். ஸோ சீஃப் டாக்டர் நீங்கள் வந்ததுலேருந்து கூட போன செக்யூரிட்டிஸ் என்ன ஆச்சுன்னு கூட கேட்கல. டியூட்டி டைமில் உங்கள் பையனோட வந்து அவங்க உயிரை விடணும்னு என்ன இருக்குது? டாக்டர் மேலே கேஸ் போடுறது புதுசு கிடையாது, ஆனால் கோர்ட்டில் கேட்குறதுக்கு எல்லாம் நீங்களும் பதில் சொல்லணும்னு கிளம்பிடுறாரு. அதை கேட்டோன்னே அந்த பையனோட பாடியை வாங்கிட்டு போயிடுறாங்க.